இன்னைக்கு நிறைய பேர் வந்து யங்ஸ்டர்ஸ் குறிப்பா வந்து நிறைய பேர் கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அமைப்பு இருக்கும்போது அவங்க கடன் வாங்குறது ஓகே பெட்டர் அப்படிங்கிற ஒரு சாய்ஸ் கிடைக்கும். செவ்வாய் ஆட்சி உச்ச நீசம் பெற்றிருந்தாலோ அல்லது செவ்வாய் வக்கரம் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலோ கடன் வாங்கக்கூடிய அமைப்புகளை தவிர்ப்பது சிறப்பு. கடன் வாங்கி தொழில் செய்வதை செவ்வாய் பலமாக இருப்பவர்கள் தவிர்ப்பது சிறப்பு. அப்படி ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா பொதுவாக கடன் வாங்கினவங்க அடுத்து கடன்ல இருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான காலங்களை ஜோசியத்தை தான் பார்க்கணும். ஜாதகத்தில் கடனில் பிரச்சனை இருக்குன்னா குடும்பத்தில் எல்லா ஜாதத்துலையும் செவ்வாய் பலமாக இருக்கும். அப்போ அவங்க குடும்பம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். செவ்வாய் பலமாக இருக்கிறவங்க முதலீட்டு அப்படிங்கிறத செய்யாமல் சேமிப்பு செய்யலாம். ஓகேங்களா? அவங்க கொண்டு போய் பேங்க்லேயோ ஸ்ரீ வைரவா சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மள பலரும் சொந்த தொழில் தொடங்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக வந்து பேங்க்லையோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க கிட்டேயோ நம்ம வந்து கடன் வாங்குறோம். இன்னைக்கு இதை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம கூட இன்னைக்கு ராஜநாடி கா பார்த்திபன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கங்க. நேரில் சார், நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் வந்து யங்ஸ்டர்ஸ் குறிப்பாக வந்து நிறைய பேர் கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சொந்த தொழில் தொடங்குறதுக்காக பேங்க்லையோ இல்லை தெரிஞ்சவங்க கிட்டே கடன் வாங்குறாங்க. எந்த அமைப்பு இருக்கும்போது அவங்க கடன் வாங்குறது ஓகே பெட்டர் அப்படிங்கிற ஒரு சாய்ஸ் கிடைக்கும். ஓகே, அதாவது வந்துங்க இப்போ பிஸ்னஸ்க்குன்னு கடன் வாங்குறதா இருந்தால் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் வருமானு பார்க்கணும். ஓகே, இல்லைங்களா? அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் அப்படின்ற கிரகம் பலமாக இருந்தால் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, அப்பாவுடைய அன்பு கம்மியாக இருக்கும், அல்லது அமாவாசை பௌர்ணமியில் யாராச்சும் பிறந்திருப்பாங்க. ஒரு தமிழ் மாதங்களில் சித்திரை, ஐப்பசி, ஆணி, மாசி இந்த மாதங்களில் பிறந்திருப்பாங்க. சரி, இது பார்க்கலாம். அல்லது தமிழ் மாதத்தினுடைய முதல் 2 தேதி கடைசி 2 தேதியில் பிறந்திருப்பாங்க. இப்படிலாம் இருந்தால் அவங்க சொந்த தொழில் பண்ணுவாங்க. ஓகே, அப்படி சொந்த தொழில் பண்ணுறவங்க அது சம்மந்தமாக அடுத்த ஸ்டேஜ் போகலாம். ஆனால் எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா, ஒரு குறிப்பிட்டு காலேஜ் முடிச்சோன்னே ஒரு 5 பசங்க சேர்ந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலாம், ஒரு வண்டி வாங்கி விடலாம்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. அந்த விஷயத்துக்கு கடன் வாங்குறது இல்லைன்னா அந்த விஷயத்தில் முதலீடு செய்கிறத பற்றி நீங்கள் எங்கேயுமே ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு தொழிலை கற்றுக்கிறதா இருந்தால் ஒரு 50,000 செலவு பண்ணி தான் கற்றுக்கணும். ஒரு வாழ்க்கை கற்றுக்கிறதுக்கு ஒரு 50,000 செலவு பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு 5 பேர் சேர்ந்து போட்டு தோத்து 2 விதங்களில் அடித்து சண்டை இருந்து வாழ்க்கையை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் அதை பற்றி ஜோசியம் பார்க்க தேவையில்ல. அது எல்லாரும் நடக்கிறதா. ஒரு 50,000 டாஸாக தான் செய்யும். அந்த மாதிரி ஒரு இந்த சின்ன பிள்ளைங்க விவசாயம் வெள்ளாமல் வீட்டுக்கு வந்து சேராதுன்ற மாதிரி படம் இருக்குமே, அந்த வயசில் பண்ணக்கூடிய நட்பு மூலியமாக பண்ணக்கூடிய தொழிலுக்கு நீங்கள் பார்க்க தேவையில்லை. நீங்கள் இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் மெச்சூரிட்டி ஆகிட்டு நீங்கள் லைஃபையே அதை வச்சு தான் பிளான் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அப்படிங்கிறப்ப ஒரு ஜாதகத்தில் சூரியன் பலமாக இருந்தால் தான் நீங்கள் அங்கேயே போக முடியலன்னா போக முடியாது. சூரியன் பலமாக இருந்து போகிறீங்க. உங்கள் ஜாதகத்தில் இப்போ பார்க்கக்கூடிய ஜாதகத்தில் செவ்வாய் அப்படின்ற கிரகம் தான் வந்து இந்த நம்பிக்கை அல்லது கடன் சார்ந்த விஷயங்கள் சம்பாதிக்கிறத சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்புகளை செவ்வாய் தான். அப்போ செவ்வாய் ஆட்சி உச்ச நீசம் பெற்றிருந்தாலோ அல்லது செவ்வாய் வக்கரம் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலோ அவங்க வந்து கண்டிப்பாக இந்த கடன் வாங்கக்கூடிய அமைப்புகளை தவிர்ப்பது சிறப்பு. சார், நான் வந்து ஒரு அசட் பேஸில் கடன் வாங்குறேன், ஒரு அசட் இருக்கு, அந்த அசட்டை வந்து அகைன்ஸ்ட் பண்ணி அது மூலமாக நான் ஒரு கடன் வாங்குறேன் அப்படின்னா நீங்கள் அதை வாங்குறது வந்து உங்களுக்கு ஒரு 10 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா ஒரு 2 கோடி ரூபாய்க்கு கடன் வாங்கலாம். நீங்கள் வந்து 10 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி 5 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டியை கோக்குமாக்க கணக்கு அம்சம் 50 கோடி ரூபா கணக்கு வாங்கினீங்க, நாளைக்கு நீங்கள் மாட்டிக்குவீங்கன்னு அர்த்தம். இன்னொரு விஷயம், ஒரு ஜாதத்தில் செவ்வாய் வக்ரமாக பரிவர்த்தனையாக இருக்குது அல்லது செவ்வாய் ஆட்சி உச்ச நீசமாக இருக்குது, அதே ஜாதத்தில் புதன் வக்ரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது புதன் பரிவர்த்தனையாக இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க இந்த சொத்துக்களை அடைக்கிறதுக்காக கடன் அடைக்கிறதுக்காக சொத்துக்களை விற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அப்போ ஒரு என் ஜாதத்தில் புதன் வக்ரமாக புதன் பரிவர்த்தனையே இருக்குது அப்படின்னா நான் என்ன செய்யக்கூடாதுன்னா கடன் வாங்கக்கூடாது. அப்படி வாங்குறதா இருந்தால் இந்த சொத்தை என்னைக்கோ ஒரு நாள் விற்க போகிறோன்றதை புரிஞ்சுட்டு வாங்கணும். அப்போ செவ்வாய் தான் கடன் வாங்குறத கட்ட முடியாமல் போகிறது. அப்போ செவ்வாய் எங்கெல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் இருக்குங்களா, நான் சொல்கிற மாதிரி அந்த அமைப்புகளில் இருந்தால் கண்டிப்பாக அவங்க கடன் வாங்குவதை தவிர்க்கணும். அல்லது பெரிய அளவில் முதலீடுகளுக்காக பணத்தை ஈர்ப்பது. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, இன்வெஸ்டர் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம சும்மா ஷேர் மாதிரி கொடுத்துக்கலாம், அவங்க பணம் போடுவாங்கன்னு சொல்லி போட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்வெஸ்டருக்கும் அவங்களுக்கும் பிரச்சனையாகி பிரிஞ்சிடறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு மாதிரி நட்டத்தில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க பேசிக்காகவே வந்து கையில் கூடிய காசுகளை போட்டு தொழில் பண்ணணும். அப்போ எப்படின்னா ஒரு 10 லட்ச ரூபா தொழில் பண்ணுறோம், கையில் 1 லட்ச ரூபா 1 லட்ச ரூபாவில் தொழில் ஆரம்பிக்கலாம். ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆகி 10 லட்ச ரூபாய்க்கு போகலாம். இவங்க எடுத்தோடனே பிரச்சனை என்ன, இவங்க 10 லட்ச ரூபாய்க்கு பிளான் பண்ணுவாங்க. இவங்களோட கெட்ட நேரமே அப்படி தான் பிளான் பண்ண வைக்கும். அவள் 10 லட்ச ரூபா லோன் போடுவாங்க, கட்ட முடியாமல் 10 லட்ச ரூபா சும்மா இருந்தாலும் 10 லட்ச ரூபா கடனோட ஊர் சுற்றுற மாதிரி ஆயிடும். எனவே செவ்வாய் வக்ரம் பரிவர்த்தனை இருக்கிறவங்க கண்டிப்பாக கடன் வாங்கி தொழில் பண்ணுறது இதெல்லாம் செய்யக்கூடாது. இல்லை சார், நான் சில தொழில்கள் கடன் வாங்கினா தான் பண்ண முடியும் அப்படின்றவங்க ப்ராப்பராக கடன் வாங்கணும். எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டியும் இல்லாமல் பக்காவாக ப்ராப்பர் சேனலில் போயிட்டு பக்காவாக என்ன இருக்கோ அந்த அசட்டுக்கு எவ்வளோ பேஸில் கடன் கொடுப்பாங்களோ அதை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா பிரச்சனை வராது. அப்படி ஏதாச்சும் கடன் வாங்கினீங்கன்னா பார்ட்னர்ஷிப் போட்டிங்கன்னா அது பிரச்சனை வந்துடும். இப்போ பார்ட்னர்ஷிப் போடக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, இந்த கடன்களை வாங்கி ஒரு கடனை வாங்கி இன்னொரு தொழிலில் முதலீடு செய்வாங்க. அது இன்னுமே பெரிய பிரச்சனை கொடுக்கும். நிறைய பேர் ஹவுசிங் லோன் வாங்கிலாம் முதலீடு செய்யறோம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி பண்ணுறதும் லாஸ் ஆயிரும்.
இந்த நபர்கள் வந்து இந்த ஸ்பெகுலேஷன் சொல்றோம் இல்லைங்களா, அந்த ஊக வணிகம், அதாவது வந்துங்க இப்போ ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுறது, அதுக்கப்புறமா வந்து ஒருத்தருக்கு 1 லட்ச ரூபாய்க்கு 8,000 வட்டி கொடுப்பாங்க, அவருக்கு காசு வாங்கி கொடுக்கறது, அப்புறமா காசுக்கு பொறுப்பேற்றுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும் செவ்வாய் இருக்கவங்க செய்யக்கூடாது. அப்போ பொதுவாக கடன் வாங்கி தொழில் செய்வதை செவ்வாய் பலமாக இருப்பவர்கள் தவிர்ப்பது சிறப்பு. அப்படி ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதுல ஒரு கடனை அடைக்க முடியாம இவங்ககிட்ட கையில காசு இருக்கும், ஆனா காசெல்லாம் செலவு பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த கடனே நான் ஒத்துக்குவோம், இல்லைன்னா அந்த கடனை கட்ட முடியாம போய் இந்த மாதிரி பிரச்சனைகளை அவங்க சந்திப்பாங்க. சார் இப்போ தெரியாம ஒருத்தவங்க வந்து இப்போ நிறைய கடன் வாங்கிட்டாங்க அப்படின்னும் போது இப்போ அவங்களுக்கு அதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அதுக்கு எப்பயுமே வந்துங்க நான் இப்போ சொல்லிட்டேன்றதுக்காக யாரும் செவ்வாய் பலமாக கடன் வாங்காமல் நிறுத்த மாட்டாங்க. அவங்க நேரம் ஆட்டோமேட்டிக்காக கூட்டு போய் கடன் வாங்க வச்சிரும். அவங்க பொதுவாக கடன் வாங்கினவங்க அடுத்து கடன்ல இருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான காலங்களை ஜோசியத்தை தான் பார்க்கணும். அப்போ ஜாதகத்தில் சுக்கிரன் அமைப்பு இருக்குது, சூரியன் அமைப்பு எப்படி இருக்குது, அது கோச்சாரங்கள் எப்படி தூண்டுதுன்றதை வச்சு அவர் அடுத்து இப்போ இதுலேருந்து எப்போ ரிலீஸ் ஆவார் அப்படின்றது ஜாதகத்தை வச்சு நம்ம கோச்சாரத்தில் அடுத்து ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ அதில் ரிலீஸ் ஆவார், ஆனால் 5-6 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகும்னு பார்க்கலாம். ஒருவேளை கடன் வாங்கினவருக்கு நான் சொன்ன மாதிரி புதன் வக்கரம் புதன் பரிவர்த்தனை கண்டிப்பாக அவர் சொத்துக்களை விட்டு வெளியே வந்துடலாம். ஆனால் மறுபடியும் இவங்க வாங்குவாங்க, இவங்களை திருத்தவே முடியாது. அப்போ என்ன செய்யலாம்னா திருத்த முடியாதுன்றப்ப மினிமமாக கடன் வாங்க சொல்றது. ஒரு 50,000 வாங்குங்க, ஒரு 20,000 வாங்குங்க, பல்கா வாங்காதீங்க, உருட்டி இதுல தூக்கி அதில் தூக்கி பரட்டி போட்டு வாங்க அப்படின்னு சொல்றது. நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா கடன் வாங்குறத கட்ட முடியாம போறதை விட இந்த கடன் அடைக்கிறதுக்காக அடுத்தடுத்து லூப்பா கடன் வாங்கி எனக்கு தெரிஞ்சு 10 லட்ச ரூபா வச்ச கடன் வந்து 1 கோடி ரூபாய்க்கு வந்து நிற்கும். அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாத அளவுக்கு மாட்டிக்குவாங்க. நான் சூசைட் பண்ண போறேன்னு எனக்கு ஜாதகம் பார்க்க வருவாங்க. அப்ப அது வந்து தேவையில்லாத விஷயம். ஆனா அவங்களோட விதி அப்படிதான் செய்யுதுன்றப்ப என்ன செய்யலாம்னா விதி கடன் வாங்குறது மாட்டிக்கிட்டு முடிக்கின்றது விதி, அதை கொஞ்சமா வச்சுட்டு செய்யலாம் இல்லையா, ஒரு ரிஸ்க் எடுக்காம அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. அப்ப செவ்வாய் பலமா இருக்குது, புதனும் பலமா இருக்குது அப்படின்னா நீங்க அதுக்குள்ள போகாம இருக்கிறது உங்களுக்கு சேஃப். இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ செவ்வாயும் புதனும் பலமா இருக்கிறவங்க கடன் வாங்காம இருக்கிறது தான் நல்ல விஷயம். ஆமா, ஆனா அவங்களால அவங்களுக்கு தான் கடன் வரும், லோனுக்கு எல்லாத்துக்கும் அவங்களுக்கு தான் அப்ரோச் பண்ணுவாங்க. சும்மா இருக்கவங்க கூட கூப்பிட்டு இவனுக்கு ஃபோன் வரும், நீங்க வந்து 10 லட்ச ரூபா உங்களுக்கு அக்கௌண்ட்ல வர்றதுக்கு உங்களுக்கு சூப்பரா இருக்குது, எலிஜிபிலிட்டி இருக்குது, போட்டுட்டான்னு கேட்பாங்க. இவரும் உடனே தலையாட்டுவார், இவருக்கு எந்த பக்கம் காசு வந்தாலும் வாங்கிக்குவார். அப்போ பிரச்சனையா தான். இப்போ இந்த செவ்வாய் பலமா இல்லாதவங்க பத்திரமா இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா எனக்கு காசு வேணும்னு சொல்லி கட் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் சேஃபா இருக்கிறவங்க சேஃப் இல்லாம இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, குடு அப்படின்னு சொல்லி வாங்கிக்குவாங்க. இப்போ கடன் வாங்குறது பெருசு இல்லை, திருப்பி கட்டணும் இல்லைங்களா. நிறைய பேர் வந்து ஒரு வீடு வாங்குறத பெருமையா நினைப்பாங்க கடன் வாங்கி. நான் சொல்றது ஹோம் லோன் போட்டு ப்ராப்பரா வாங்குறது இல்லைங்க. இங்க இருக்கிற 10, அங்க இருக்கிறது 2, இங்க இருக்கிறது 3ன்னு போட்டு நகையை வைக்கிறேன், நகையை வித்துட்டா பிரச்சனை இல்லை, நகையை அடகு வச்சுவாங்க, அடகு வைக்கிற திருப்பி கட்டணும்ல, காசு வேணும்ல. இந்த மாதிரி ரொம்ப போய் அவங்களாவே மாட்டிக்கிட்டு வாங்குறதுலாம் இந்த செவ்வாய் தான். அப்போ இந்த செவ்வாய் பலமாக இருக்கிறவங்க ஏக்குமாக்கா போய் மாட்டிக்குவாங்க. அப்படி மாட்டிக்கிட்டா ரிலீஸ் ஆகிறது கஷ்டம். அப்போ சேஃபாக போய் மாட்டிக்கிட்டா கொஞ்சம் ரிலீஸ் ஆகலாம். அப்போ நிறைய பேருடைய விதி அப்படி போய் மாட்டிக்கும். இப்போ குடும்பத்தில் எல்லாருக்குமே செவ்வாய் பலமாக இருக்கு. ஒன்னொன்று செவ்வாவோட சேர்ந்த கிரகம் வக்ரம் பரிவர்த்தனையாக இருக்கு. செவ்வாய் வக்ரம் பரிவர்த்தனை டேமேஜ், அதில் செவ்வாவோட சேர்ந்த கிரகம் வக்ரம் பரிவர்த்தனை அது பெரிய அளவில் பஞ்சாயத்தை ஏற்படுத்தும். ஒன்று. அடுத்து குருவுக்கு 1-5-9 குரு செவ்வாய் இருந்தாலும் அது வழக்குகளில் வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும். அப்போ இதெல்லாம் பார்த்தா நம்ம முடிவெடுத்து செய்யணும். நிறைய பேருக்கு நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க கெட்ட நேரம் கூட்டு போய் விட்டுரும். அப்போ கொஞ்சம் பத்திரமா இருக்கலாம். சின்ன சின்ன வழக்குகள் வந்து ஃபேஸ் பண்ணலாம். பெரிய அளவில் வழக்கு நம்மளுடைய தொழிலே முடங்குற அளவுக்கு போய் மாட்டிக்கூடாதுன்றது என்னுடைய அட்வைஸ். ஓகே சார். இப்போ வந்து ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு தலைவன் தலைவி அவங்களுக்கு குழந்தைங்க இருக்கு அப்படின்னா இப்போ அந்த தலைவனோட செவ்வாய் வந்து வக்ரமா இருக்கும்போது அந்த கடன் மாதிரியான பிரச்சனைகள் வருமா, இல்லைன்னா அவங்களோட எல்லாத்துக்கும் அப்படிதான் இருக்கும். நீங்க தனித்தனியான ஒரு ஜாதத்துல கடன்ல பிரச்சனைனா குடும்பத்துல எல்லா ஜாதத்துலயும் செவ்வாய் பலமா இருக்கும். அப்ப அவங்க குடும்பம் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கும், அவங்க பிஹேவியரே அப்படிதான் இருக்கும், அவங்க பிள்ளைக்கும் அதே பழக்கம் தான் இருக்கும். சிலர் வந்து அடிபட்டு திரும்பி வருவாங்க. சரி. இப்போ உதாரணத்துக்கு இப்போ எனக்கு செவ்வாய் பலமா இருக்குங்க, நான் வந்து கடன் வாங்குறது இல்லை. அப்போ இப்போ ஃபிலாசபியாக வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் கடனே வாங்குறேன், ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனால் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு எனக்கு ஒரு ஆசை வருது. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வாங்க பிஸ்னஸ் பண்ணலான்னு கூப்பிடுறாரு. இப்போ நான் கடன் வாங்கலை, ஆனால் என்கிட்ட காசு இருக்குது. நான் என்ன செய்கிறேன்னா நான் பணம் கொடுக்குறேன் அவருக்கு. ஓகேங்களா, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்க, நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணுறேன். அவர் கொஞ்ச நாள் கழிச்சு ஆட்டை போட்டுறாரு. அப்போ செவ்வாய் பலமாக இருந்தால் கடன் வாங்கினா கட்ட முடியாது, கடன் கொடுத்தா வராது. அப்போ ஒருத்தர் நான் கடனே வாங்கலையே சார்னு சொல்லி பெருமையாக பேசலாம், ஆனால் எங்கேயாச்சும் நீங்கள் காசு கொடுத்து மாட்டிக்குவீங்க. அப்போ நான் வந்து ஒரு பக்கம் கடன் வாங்காமல் சேஃப் ஆகிட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒரு பக்கம் நினச்சா கூட விதி என்ன செய்யணும், ரிவர்ஸ் பண்ணி உங்கள்கிட்ட இருந்து காசு வாங்கி ஏமாற்ற வைங்க. ஆக மொத்தத்தில் நீங்கள் எங்கேயோ கடனால் பிரச்சனை, அப்போ கடனால் அவதி உறுதல் அப்படின்றது. அப்போ கொடுத்தோ வாங்கியோ மாட்டிக்குவீங்க. அதனால தான் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம்னு ஒரே வார்த்தையில் சொல்கிறது. அப்போ கொடுத்தாலும் லாஸு, வாங்கினாலும் லாஸுன்ற மாதிரி தான். கொடுத்தா வந்து மொத்தத்துக்கு போயிடும், வாங்கினா நிம்மதி போயிடும், திருப்பி கட்ட முடியாது இல்லைங்களா. கொடுத்துட்டோம்னா காசோட போச்சுன்னு விட்டுறலாம், இது வாழ்க்கையே போயிடுன்ற மாதிரி இருக்கிறப்ப மேக்ஸிமம் கொடுக்காதீங்க. அதனால தான் பங்கு பரிவர்த்தனைகள் வேண்டாம், பங்குதாரர் தொழில் வேண்டாம், யாரையும் நம்ப வேண்டாம்னு சொல்றது. நிறைய பேர் கடன் கொடுக்கறது கொஞ்சம் தான் கொடுப்பாங்க, எல்லாரும் கடன் கொடுக்க மாட்டாங்க, இருந்தால் தானே கொடுப்பாங்க. அது கொஞ்சம் லிஸ்ட்ல கம்மி அப்படின்றனால அவங்களுக்கு சும்மா சொல்லுவோம், ஆனால் கொடுக்காம இருக்கிறது நல்லது. நிறைய பேர் வந்து கையில காசை வச்சுட்டு
எங்கேயாச்சும் வட்டி கிட்டி கொடுத்து லாஸ் ஆகிறதோட அதை தொழிலில் போட்டால் கெயின் வரும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு செவ்வாய் பலமாக இருந்தால் அந்த போட்ட காசு அப்படியே போயிடும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இந்த தொழிலில் போடாமல் என்ன செய்வாங்க, ஷேரில் போடுவாங்க, அவங்களுக்கும் போயிடும். அப்போ செவ்வாய் பலமாக இருக்கிறவங்க முதலீட்டு அப்படிங்கிறத செய்யாமல் சேமிப்பு செய்யலாம். ஓகேங்களா, அவங்க கொண்டு போய் பேங்க்லேயோ கோல்டுலேயோ ஜுவல்லையோ லேண்ட்லேயோ போட்டால் ஒன்றும் தப்பு வராது. மீதி இடத்துல போட்டால் கொஞ்சம் சிக்கலில் மாட்டிக்குவாங்க. ஓகே சார், இப்போ இந்த பங்குச்சந்தை முதலீடுகள் அப்படிங்கிறது இப்போ ஷேர் மார்க்கெட் எல்லாருக்குமே கை கொடுக்காட்டாலும் ஒரு சில பேர் அதில் யாருக்குமே கை கொடுக்காது. ஏன்னா ஷேரில் போகிறவங்க எல்லாமே செவ்வாய் பலமாக இருக்கவங்க தான். சுக்கிரனும் குருவும் பலமாக இருந்தால் தான் பணத்தை வைத்து தொழில் பண்ணுவாங்க. அவங்க ஜாதகத்தில் சுக்கிரன் குரு பலமாக இருக்கும், எப்படியாச்சும் செவ்வாயும் பலமாக இருக்கும். ஏன்னா அவங்க ஏமாறணும் இல்லையா. அதனால ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்கணும்னா 2 பேர் தான் ஜெயிக்க முடியும். ஒன்று ஷேர் மார்க்கெட் நடத்துறவங்க ஜெயிக்கலாம், அடுத்து அதுக்கு ஏஜென்சி பண்ணுறாங்க இல்லைங்களா, புரோக்கரேஜ் பண்ணுறாங்களா, அங்கங்கே ஆஃபீஸ் இருக்கும், டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறது, எப்போ பணம் போடலாம் எப்போ எடுக்கலாம் சொல்லி போட்டாலும் எடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு கமிஷன் வரும். இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் இந்த 2 பேர் தான் ஜெயிக்க முடியும், மீதி எல்லாருமே தோத்து தான் போகணும். அது நீங்கள் இப்போ முதலீட்டாளர்களை வச்சு டிவியில் பேச வச்சு உங்களுக்கு ஈர்க்கிற மாதிரி செஞ்சாலும் கூட ஒரே ஒரு முதலீடு அப்படிங்கிறது வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க் இதில் போய் கொண்டு போய் சேவிங்ஸ் பண்ணுறது அதுதான் உங்களுக்கு சேஃபர் ஜோன்னு. நான் ரிஸ்க் எடுக்கிறேன் விளாட்றேன் போனால் போயிட்டு போகுதுன்னு நினைக்கிறவங்க செய்யலாம். செவ்வாய் இருக்கிறவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க. நான் ஒருத்தருக்கு சொன்னேன், அவர் கேட்கல. இப்போ அவர் வந்து ஃபர்ஸ்ட்டு பிட்காயின் கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கொரியன் வந்து ஃபேஸ்புக்கில் லிங்க் ஆயிருக்காரு பொழுது அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. ஃபர்ஸ்ட்டு 1 கோடி ரூபா போட்டிருக்காரு, அதுக்கப்புறம் 20 லட்ச ரூபா எடுத்துக்கிறாரு, அக்கௌண்ட் லாக் ஆயிடுச்சு. கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்டதுக்கு நீங்கள் எடுத்து தப்பாக லாகின் பண்ணிக்கிறீங்க, ஒரு 10 லட்ச ரூபா போட்டால் தான் ஓப்பன் ஆகணும், 10 லட்ச ரூபா போட்டு ஓப்பன் பண்ணிக்கிறாரு. அப்புறம் பார்க்குறப்ப 1 கோடி 10 லட்ச ரூபா இருந்திருக்கு. அப்போ சேஃபாக தானே இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து காசு வந்திருக்குது இவருக்கு, திருப்பி ஒரு 60 லட்ச ரூபாய்க்கு போட்டிருக்கிறாரு. இப்படியே போட்டு 9 கோடி ரூபா போட்டிருக்கிறாரு. இது வரைக்கும் அந்த காசு எடுக்கவே இல்லை. கடைசியில் போய் ரெக்கவர் பண்ணி எடுக்கலான்னு பார்க்குறப்போ ஒரு டெல்லியில் இருக்கிற வேண்ட போய் அவன் என்ன சொன்னாங்க, 80 லட்ச ரூபா கொடுங்க நான் ரெக்கவர் பண்ணி தரேன்னு சொல்லிக்கிறான். அவனுக்கு ஒரு 80 லட்ச ரூபா கொடுத்துக்கிறாரு. அப்போ 9 கோடி 80 லட்ச ரூபா காலி. இப்போ வந்து அந்த அக்கௌண்ட்டு அந்த சைட்டே இல்லையா, அந்த சைட்டை இவருக்காக கிரியேட் பண்ணதா. ஏன்னா கோடிக்கணக்கில் காசு கொடுக்குறான், 10,000 20,000 கொடுத்து சைட்டே கிரியேட் பண்ணி தரான் நம்ம ஊருக்காரங்க இல்லைங்களா. ஒரு பிட்காயின் கிரிப்டோ கரன்சி சைட்டே உங்களுக்காக கிரியேட் பண்ண வச்சு அது ஒரு பேங்க் மாதிரியே பண்ணி. ஏன்னா ஏமாற்றம் அப்படிங்கிறது இப்படி தான் வரணும்னு அவசியம் இல்ல. சாதாரணமாக இந்த வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி இப்போ லேட்டஸ்ட்ல அது ஒரு 3 வருஷத்துக்கு மேலே ஸ்கேம் நடந்துச்சு. ஒரு வேலை பார்க்குற பசங்களை வச்சுக்கிட்டு வேலை தேடிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, வெப்சைட்ல போறப்ப ஏர்போர்ட் அத்தாரிட்டின்னு இருக்கும். நீங்க சும்மா சாதாரண வேற லோக்கல் அத்தாரிட்டியில் போயிட்டீங்கன்னா அதே மாதிரியே சிம்பிள்லாம் போட்டு இருக்கு. உங்களுக்கு இன்டர்வியூவே வந்து ஏர்போர்ட்ல தான் நடக்கும். கேப்லாம் வரும், கேப்பை வந்து பாதி தூரம் கூட்டு போகும். அர்ஜென்ட்டாக ஏதோ ஒரு பிரச்சனை சொல்லி கேப்பை இறக்கி விட்டு வீட்டில் இறக்கி விட்டு போவான். உங்களுக்கு நம்ப வைப்பான், உங்களுக்கு பேங்க் பாஸ்புக்லாம் வரும், நீங்கள் பணம் கட்டிகிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ ஸ்கேமுக்குள்ளே போய் மாட்டிக்கிறதுல இந்த செவ்வாய் தான். அப்போ செவ்வாய் பலமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சேஃப்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் கேம் ஆனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. செவ்வாய் பலமாயிருச்சு, ஆட்சி உச்சம் நீசம் வக்ரம் பரிவர்த்தனை ஆயிடுச்சுன்னா என்ன செய்யணும்னா முதலீடுகள், பிறரை நம்பி செய்யக்கூடிய முதலீடுகள், பணத்தை முதலீடு செய்கிறது, இது மாதிரி எந்த விஷயத்தையும் நீங்கள் அதுக்கு ரிஸ்க் எடுக்காமல் எப்படி சார் வாழ்க்கை வாழலாம், ரிஸ்க் எடுக்காமல் வாழ்றதுக்கு ஏதாவது சேஃபர் ஜோன் தான் விளையாடலாம். இல்லைன்னா ஒரு 50,000 20,000 போனால் விளையாடலாம். மொத்த சொத்தையும் நிறைய பேர் விற்று போடுவான் வருதுன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் வந்து 1 கோடி ரூபா 1 லட்ச ரூபா கொடுத்தா 8,000 ரூபா பணம் கொடுத்துக்கிறாங்க. ஒரு வருஷம் கொடுத்துக்கிறாங்க. 1 வருஷம் கொடுத்தா அதுவே 80,000 ஆச்சு இல்லைங்களா, அதுவே 1 லட்ச ரூபா ஆச்சு. இப்போ 1 லட்ச ரூபாய் போட்டு அடுத்த வருஷமே 1 லட்ச ரூபா அப்படின்றப்ப அந்த 1 லட்சத்தை திருப்பி போட்டுக்கிறான். திருப்பி 16,000 ரூபா வந்திருக்குது, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட் எல்லாம் வித்து 48 லட்சம் 70 லட்சம் போட்டான். மொத்தமா ஆள் காணாம. அப்ப என்னன்னா இந்த செவ்வாயுடைய வேலை தான். அப்ப செவ்வாய் பலமா இருந்தால் உங்களை இப்படித்தான் ஏமாத்தணுன்ற விதி எங்கேயும் கிடையாது. எப்படி வேணாலும் நீங்க மாட்டிக்குவீங்க. மேக்ஸிமம் பணங்களை வைத்துக்கொண்டு பேங்க்ல போடுங்க, ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடுங்க, கோல்டு பிசிக்கலா வாங்குங்க, லேண்ட்ல போடுங்க, இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல நிறைய பாண்ட் இருக்கு. எல்லாமே மார்க்கெட் ரிஸ்க் இல்லாத முதலீடுகள், சேவிங்ஸ் பண்றது நல்லது. சரி, இப்போ ஒருத்தங்க கடன் வாங்க போறாங்கன்னா ஒரு கைடன்ஸ் மாதிரி இந்த அட்வைஸை எடுத்துட்டு போறது வந்து பெட்டர் சாய்ஸா இருக்கும். தினந்தோறும் இறை அருளின் ஒளிபரப்பை காண ஸ்ரீ வைரா டிவி